வணக்கம். சற்று முன் 2% அகவலைப்படி டிஏ உயர்வு மாநில அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக 2% அகவலைப்படி உயர்வுக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முடிவு மூலம் மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நேரடி பலனை பெற உள்ளார்கள். இந்த உயர்வு மூலம் தற்போதைய 7வது ஊதியக் குழுவின் கீழ் வழங்கப்பட்டு வரும் 58% அகவலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய விகிதம் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் சுமார் 7.02 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் 5.44 லட்சம் ஓய்வூதியர்கள் என்று மொத்தம் 12.46 லட்சம் குடும்பங்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். பஞ்சாயத்து சமிதிகள் மற்றும் மாவட்ட பரிஷத்துக்களின் ஊழியர்களும் இந்த உயர்வு மூலம் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவால் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 1156 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பணவீக்கத்தால் பாதிக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை செலவை குறைக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. அகவலைப்படி உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் விகிதமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உயர்த்தப்பட்ட 2% அகவலைப்படி மே மாத சம்பளத்தில் சேர்க்கப்பட்டு ஜூன் மாதத்தில் வழங்கப்படும். மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரையிலான காலகட்டத்திற்கான நிலுவைத் தொகை அரியர் ஊழியர்களுடைய பொது சேம நிதி GPF கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியர்களுக்கு வரக்கூடிய உயர்த்தப்பட்ட அகவலை நிவாரணம் DR ஜனவரி 1 முதல் பணமாக வழங்கப்படும் என்று அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தின் தாக்கத்திலிருந்து அரசு ஊழியர்கள் வாங்கும் சக்தியை பாதுகாக்கும் ஒரு முக்கிய நிதி சலுகை. அடிப்படை ஊதியத்தின் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சதவீதமாக இது வழங்கப்படுவதால் ஊழியர்களின் சம்பள அளவிற்கு ஏற்ப அதனுடைய மதிப்பு மாறுபடும். சந்தையில் உணவுப் பொருட்கள், எரிபொருள் வாடகை உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த அகவலைப்படி ஒவ்வொரு காலாண்டிலும் அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையும் திருத்தப்படுகிறது. இதன் மூலம் ஊழியர்களின் உண்மையான வருமான மதிப்பு நிலைத்திருக்க உதவுகிறது. மேலும் விதிமுறைகளின்படி அகவலைப்படி முழுமையாக வரிக்கு உட்பட்டதாகவும் கருதப்படுகிறது. முன்னதாக ராஜஸ்தான் அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025 அக்டோபர் மாதம் 3% அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு அது 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசு ஊழியர்களின் நிதி நிலைமை சற்று மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வழங்கப்படும் இந்த உயர்வுகள் பணவீக்க அழுத்தத்தை குறைத்து அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை நிலைநிறுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த 2% அகவலைப்படி உயர்வு மாநில அரசு ஊழியர்களுக்கு நேரடி நன்மையும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் நிதி பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு முக்கிய முடிவாக அமைந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு ராஜஸ்தான் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பொருந்தும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.